வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது எம்ஏஎன் மீடியாவோடு. இலங்கையில் ஆபத்தாக மாறும் நோய் நிலைமை, அதிகரிக்கும் உயிரிழப்பு. நமது சேனலுக்கு நீங்கள் புதியவராய் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். மற்றவர்களும் பயன்பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்கள். இனி விரிவான செய்திகள். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை 3661 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக 61 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் அதிகளவான நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 17,779 ஆகும். இரண்டாவது அதிகளவான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 16,665 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அதிகளவான நோயாளர்கள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் தொடர்ந்து நீடிப்பதுடன் இந்த ஆண்டில் இதுவரை மேல் மாகாணத்தில் 44,359 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இரண்டாவதாக தென் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த பிராந்தியத்தில் 12,586 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவி வரும் இதே வேளையில் 175 அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்தும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.